குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். அதாவது நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்சிசிக் ஆசிட். அப்சிசிக் ஆசிட் ABA இஸ் எ growth inhibitor which regulates abscission and dormancy. அதாவது அப்சிசிக் ஆசிட் வந்து அப்சிசியன் ப்ராசஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் ஆகுது. அப்சிசியன் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா பிளான்ட்டில் வந்து லீஃபு ஃப்ளவர் ஃப்ரூட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த லீஃபு ஃப்ளவர் ஃப்ரூட்ஸ் வந்து பிளான்ட்லேருந்து ஃபால் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா அப்சிசியன். அதாவது அப்சிசிக் ஆசிட் வந்து அப்சிசியன் ப்ராசஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இட் இன்க்ரீசஸ் டாலரன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் டு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பிளான்ட்டோட டாலரன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அப்சிசிக் ஆசிட் வந்து யூஸ் ஆகுது. அதாவது டாலரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளான்ட் வந்து டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியரிக் கண்டிஷனில் வந்து க்ரோத் ஆகுது. சரிங்களா, இதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா டாலரன்ஸ். அதாவது என்னென்னா இப்போ வந்து வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பிளான்ட்டோட டாலரன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அப்சிசிக் ஆசிட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அதனால் நம்ம வந்து அப்சிசிக் ஆசிட்டை வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த குளோரோபிளாஸ்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். அதாவது அப்சிசிக் ஆசிட் வந்து பிளான்ட்டில் வந்து குளோரோபிளாஸ்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதாவது என்னென்னா அப்சிசிக் ஆசிட் வந்து அப்சிசியன் ப்ராசஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதாவது ரெகுலேட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ வந்து வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அப்சிசிக் ஆசிட் வந்து பிளான்ட்டோட டாலரன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அதனால் வந்து நம்ம வந்து அப்சிசிக் ஆசிட்டை வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ வந்து என்னென்னா அப்சிசிக் ஆசிட் வந்து பிளான்ட்டில் வந்து குளோரோபிளாஸ்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அப்சிசிக் ஆசிட். ABA ப்ரமோட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் அப்சிசியன் செப்பரேஷன் ஆஃப் லீவ்ஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த பிரான்ச். அதாவது அப்சிசிக் ஆசிட் வந்து இப்போ வந்து அப்சிசியன் ப்ராசஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது என்னென்னா இப்போ அப்சிசியன் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா பிளான்ட்டில் வந்து லீவ்ஸு ஃப்ளவர்ஸு ஃப்ரூட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா லீவ்ஸு ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து பிளான்ட்ஸ்லேருந்து ஃபால் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறோன்னா அப்சிசியன். அதாவது அப்சிசிக் ஆசிட் வந்து அப்சிசியன் ப்ராசஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டியூரிங் வாட்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ராப் கண்டிஷன் ABA காசஸ் ஸ்டொமேட்டல் க்ளோசர். அதாவது என்னென்னா இப்போ வந்து வாட்டர் லெவல் வந்து டிக்ரீஸாக இருக்கக்குள்ள இப்போ அப்சிசிக் ஆசிட் வந்து லீவ்ஸில் வந்து ஸ்டொமேட்டோ வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டொமேட்டோ வந்து க்ளோஸ் ஆகிறதுக்காக வந்து அப்சிசிக் ஆசிட் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பிக்சர். அதாவது என்னென்னா ஹெல்த்தி க்ரீன் பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு சீனன்ஸ் எல்லோ பிளான்ட்டு. அதாவது சீனன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து பிளான்ட்டோட லீஃபில் வந்து குளோரோஃபில் வந்து லாஸ் ஆகிருக்கும். இதுதான் என்னன்னு சொல்லணும்னா சீனன்ஸ். நெக்ஸ்ட்டு அப்சிசைடு பிளான்ட் லீஃப். அதாவது அப்சிசியன் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து லீஃபு ஃப்ளவர் ஃப்ரூட் வந்து பிளான்ட்லேருந்து ஃபால் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லணும்னா அப்சிசியன். நெக்ஸ்ட்டு ABA promotes senescence in leaves by causing loss of chlorophyll. அதாவது என்னென்னா இப்போ வந்து லீவ்ஸில் வந்து குளோரோஃபில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லீவ்ஸில் வந்து குளோரோஃபில் வந்து லாஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்சிசிக் ஆசிட் வந்து சீனன்ஸை வந்து ப்ரமோட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ABA இன்டியூசஸ் பட் டார்மன்சி டுவர்ட்ஸ் த அப்ரோச் ஆஃப் விண்டர் இன் ட்ரீஸ் லைக் பிரிட்ஜ். அதாவது என்னென்னா இப்போ வந்து அப்சிசிக் ஆசிட் வந்து விண்டர் சீசனில் வந்து பிரிட்ஜ் ட்ரீஸில் வந்து பட் டார்மன்சியை வந்து இன்டியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ABA இஸ் எ பவர்ஃபுல் இன்ஹாபிட்டர் ஆஃப் லேட்டரல் பட் க்ரோத் இன் டொமேட்டோ. அதாவது என்னென்னா இப்போ வந்து அப்சிசிக் ஆசிட் வந்து டொமேட்டோவில் வந்து லேட்டரல் பட் க்ரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அப்சிசிக் ஆசிட். அதாவது அப்சிசிக் ஆசிட் வந்து அப்சிசியன் ப்ராசஸை வந்து ரெகுலேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ வந்து வாட்டர் லெவல் வந்து டிக்ரீஸாக இருக்கக்குள்ள அப்சிசிக் ஆசிட் வந்து லீவ்ஸில் வந்து ஸ்டொமேட்டோ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்டொமேட்டோ வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக அப்சிசிக் ஆசிட் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து லீவ்ஸில் வந்து குளோரோஃபில் வந்து லாஸாக இருக்கக்குள்ள அப்சிசிக் ஆசிட் வந்து சீனன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு அப்சிசிக் ஆசிட் வந்து பிரிட்ஜ் ட்ரீஸில் வந்து விண்டர் சீசனில் வந்து பட் டார்மன்சியை வந்து இன்டியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு அப்சிசிக் ஆசிட் வந்து டொமேட்டோவில் வந்து லேட்டரல் பட் க்ரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு எத்திலீன். எத்திலீன் இஸ் ஏ கேசியஸ் பிளான்ட் ஹார்மோன். அதாவது எத்திலீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேசியஸ் பிளான்ட் ஹார்மோன். இட் இஸ் எ க்ரோத் இன்ஹாபிட்டர். இட் இஸ் மெயின்லி கன்சர்ன்ட் வித் மேச்சுரேஷன் அண்ட் ரிஃபைனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அதாவது எத்திலீன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ் வந்து ரிஃபைனிங் ஆகிறதுக்காக வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் சிந்தசிஸ் ஆஃப் எத்திலீன் அக்கர்ஸ் டியூரிங் ரிஃபைனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் லைக் ஆப்பிள்ஸ், பனானாஸ் அண்ட் வாட்டர்மெலான்ஸ். அதாவது என்னென்னா இப்போ வந்து ஆப்பிள்ஸ், பனானாஸ், வாட்டர்மெலான்ஸ் வந்து ரிஃபைனிங் ஆகக்குள்ள அதிக எத்திலீன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா, அதாவது எத்திலீன் அப்படிங்கிறது என்னென்னா கேசியஸ் பிளான்ட் ஹார்மோன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எத்திலீன் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ரிஃபைனிங் ஆகிறதுக்காக வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் எத்திலீன் வந்து இப்போ வந்து ஆப்பிள், பனானா, வாட்டர்மெலான்ஸ் வந்து ரிஃபைனிங் ஆகக்குள்ள
மேக்ஸிமம் எத்திலீன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எத்திலீன். எத்திலீன் ப்ரமோட்ஸ் த ரிஃபைனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். எக்ஸாம்பிள் டொமேட்டோ, ஆப்பிள், மேங்கோ, பனானா எக்ஸெட்ரா. எத்திலீன் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ரிஃபைனிங் ஆகிறதுக்காக யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து டொமேட்டோ, ஆப்பிள், மேங்கோ, பனானா. நெக்ஸ்ட்டு எத்திலீன் இன்ஹாபிட்ஸ் த எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட் இன் டைகோட்ஸ். அதாவது எத்திலீன் வந்து டைகோட் பிளான்ட்டில் வந்து ஸ்டெம் அண்ட் ரூட்டோடைய க்ரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு எத்திலீன் ஹாஸ்டன்ஸ் த சீனன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். அதாவது என்னென்னா எத்திலீன் வந்து லீவ்ஸ் ஃப்ளவர்ஸில் வந்து சீனன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு எத்திலீன் ஸ்டிமுலேட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிசியன் ஜோன் இன் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். திஸ் லீட்ஸ் டு ப்ரீமேச்சர் ஷெட்டிங். அதாவது என்னென்னா எத்திலீன் வந்து லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் வந்து அப்சிசியன் ஜோனை வந்து ஃபார்ம் பண்ணுறதுனால இப்போ வந்து லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரதுக்கு முன்னாலேயே இப்போ லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து ட்ரீஸ்லேருந்து ஃபால் ஆகிடுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எத்திலீன் பிரேக்ஸ் த டார்மன்சி ஆஃப் பட்ஸ், சீட்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆர்கான்ஸ். அதாவது எத்திலீன் வந்து பட்ஸோட டார்மன்சியை வந்து பிரேக் பண்ணுது. சரிங்களா? அதாவது ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எத்திலீன். எத்திலீன் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ரிஃபைனிங் ஆகிறதுக்காக யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் டொமேட்டோ, ஆப்பிள், மேங்கோ, பனானா. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எத்திலீன் வந்து டைகோட் பிளான்ட்டில் வந்து ஸ்டெம் அண்ட் ரூட்டோடைய க்ரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எத்திலீன் வந்து லீவ்ஸ், ஃப்ளவர்ஸில் வந்து சீனன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எத்திலீன் வந்து அதாவது லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸில் வந்து அப்சிசியன் ஜோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இப்போ வந்து என்னென்னா லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரத்துக்கு முன்னாலேயே வந்து ட்ரீஸ்லேருந்து ஃபால் ஆகுது. நெக்ஸ்ட்டு எத்திலீன் வந்து என்னென்னா பட்ஸ், சீட்ஸில் வந்து டார்மன்சியை வந்து பிரேக் பண்ணுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பிளேஸ் 2 or 3 unripe tomatoes in a brown paper bag with a refined bananas and roll the top closely. In another bag, place 2 or 3 unripe tomatoes only and roll the top closed. Observe what happens to the tomatoes. Why? As the banana continues to refine in the first bag, it produces ethylene gas. The gas trapped in the bag will cause tomatoes to refine. The tomatoes remain unripe in the second bag. அதாவது என்னன்னா இப்போ வந்து ஒரு பேக்கில் வந்து டொமேட்டோஸ் வந்து அதாவது அன்ரிஃப் டொமேட்டோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதோட வந்து நம்ம வந்து ரிஃபைன் பனானாஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து ரிஃபைன் பனானாஸ் வந்து என்னென்னா எத்திலீன் கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த அன்ரிஃப் டொமேட்டோஸ் வந்து ரிஃபைனிங் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பேக்கில் வந்து அன்ரிஃப் டொமேட்டோஸ் வந்து அப்படியே இருக்கும். சரிங்களா கண்ணு? Next topic, human endocrine glands. Endocrine glands in animals possesses a versatile communication system to coordinate biological functions. Exocrine glands and endocrine glands are two kinds of glands found in animals. அதாவது அனிமல்ஸில் வந்து 2 kinds of glands வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா exocrine glands, endocrine glands. Endocrine glands are found in different region of the body of animals as well as human being. அதாவது endocrine glands வந்து என்னென்னா இப்போ வந்து அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் தீஸ் கிளான்ஸ் ஆர் கால்டு டக்லெட் கிளான்ஸ். அதாவது என்னன்னா எண்டோகிரைன் கிளான்ஸை வந்து டக்லெட் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் their secretions are called hormones which are produced in minute quantities. அதாவது endocrine glands வந்து என்னன்னா ஹார்மோன்ஸை வந்து செக்ரேட் பண்ணும். The secretions diffuse into the blood stream and are carried to the distant part of the body. அதாவது என்னன்னா ஹார்மோன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளட்ல வந்து ஆட் ஆகி இப்போ வந்து பாடியோட டிஸ்டன்ட் பார்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் they act on specific organs which are referred as target organs. அதாவது என்னன்னா ஹார்மோன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் ஆர்கான்ஸில் வந்து ஆக்ட் ஆகும். இந்த ஆர்கான்ஸை நம்ம என்னன்னு சொல்லணும்னா டார்கெட் ஆர்கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் the branch of biology which deals with the study of endocrine glands and its physiology is known as endocrinology. அதாவது என்னன்னா branch of பயாலஜியோட பிரான்ச் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது endocrinology. அதாவது endocrinology அப்படின்னா என்னன்னா study of endocrine glands. அதாவது endocrine glands பத்தி படிக்கிறது தான் என்னன்னு சொல்றோம்னா endocrinology. நெக்ஸ்ட் தாமஸ் அடிசன் இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் எண்டோகிரைனாலஜி. அதாவது எண்டோகிரைனாலஜியோட ஃபாதர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாமஸ் அடிசன். இங்கிலீஷ் ஃபிசியாலஜிஸ்ட் WM Paley and E.H. Starling introduced the term hormone in 1990. அதாவது என்னன்னா WM Paley and E.H. Starling அப்படிங்கிறவங்க தான் ஹார்மோன் அப்படின்ற டேர்மை வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1999. They first discovered the hormone சீக்ரெடின். அதாவது என்னன்னா சக்ரெடின். அதாவது ஃபஸ்ட்டு ஹார்மோன் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சக்ரெடின்.
நெக்ஸ்ட்டு எக்ஸோகிரைன் கிளான்ஸ் ஹாவ் ஸ்பெசிஃபிக் டக்ஸ் டு கேரி தர் செக்கரேஷன். எக்ஸாம்பிள் சலிவரி கிளான்ஸ், மேமரி கிளான்ஸ், ஸ்வெட் கிளான்ஸ். அதாவது என்னென்னா எக்ஸோகிரைன் கிளான்ஸில் வந்து டக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து சலிவரி கிளான்ஸு, மேமரி கிளான்ஸு, ஸ்வெட் கிளான்ஸு. நெக்ஸ்ட்டு எண்டோகிரைன் கிளான்ஸ் ப்ரெசன்ட் இன் ஹியூமன் அண்ட் அதர் வெர்டிபிரேட்ஸ் ஆர் பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், parathyroid gland, pancreas, islets of Langerhans, adrenal gland, adrenal cortex and adrenal medulla, gonads, test and ovary, thymus glands. அதாவது என்னென்னா ஹியூமன் பீயிங் அண்டு அதர் வெர்டிபிரேட் என்னென்ன எண்டோகிரைன் கிளான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், பாராதைராய்டு கிளாண்ட், pancreas, islets of Langerhans, adrenal gland, adrenal cortex and adrenal medulla, gonads, test and ovary, thymus gland. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து அதாவது அனிமல்ஸில் வந்து எக்ஸோகிரைன் கிளான்ஸ் அண்ட் எண்டோகிரைன் கிளான்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் கிளான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எண்டோகிரைன் கிளான்ஸ் வந்து என்னென்னா இப்போ வந்து அதாவது என்னென்னா எண்டோகிரைன் கிளான்ஸை வந்து டக்லெட்ஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எண்டோகிரைன் கிளான்ஸ் வந்து என்னென்னா இப்போ வந்து ஹார்மோன்ஸை வந்து செக்ரேட் பண்ணும். ஹார்மோன்ஸ் வந்து என்னென்னா பிளட்டில் வந்து ஆட் ஆகி இப்போ வந்து அதாவது பாடியோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்கு அதாவது அனிமல் பாடியோட டிஸ்டன்ட் பார்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கான்ஸில் வந்து ஹார்மோன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அதாவது இந்த ஆர்கான்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டார்கெட் ஆர்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து பயாலஜியோட ஒரு பிரான்ச் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எண்டோகிரைனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். எண்டோகிரைனாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டடி ஆஃப் எண்டோகிரைன் கிளான்ஸ், அதாவது எண்டோகிரைன் கிளான்ஸ் பற்றி படிக்கிறது தான் எண்டோகிரைனாலஜி. நெக்ஸ்ட் வந்து தாமஸ் அடிசனை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எண்டோகிரைனாலஜியோட ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து WM பேலிஸ் அண்ட் EH ஸ்டார்லிங் அப்படிங்கிறவங்க ஹார்மோன் அப்படின்ற வேர்டை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 1999. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஹார்மோன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சக்ரடின். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எக்ஸோகிரைன் கிளான்ஸ் வந்து என்னென்னா டக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸோகிரைன் கிளான்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சலிவரி கிளான்ஸு, மேமரி கிளான்ஸு, ஸ்வெட் கிளான்ஸு. எண்டோகிரைன் கிளான்ஸ் வந்து அதாவது என்னென்னா ஹியூமன் பீயிங் நெக்ஸ்ட்டு அதர் வெர்டிபிரேட்ஸில் வந்து என்னென்ன எண்டோகிரைன் கிளான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், பாராதைராய்டு கிளாண்ட், pancreas, islets of Langerhans, adrenal gland, adrenal cortex and adrenal medulla, gonads, test and ovary, thymus gland. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா கண்ணு? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.